விக்ரமாதித்யன் வேதாளத்தை தன் தோளில் ஏற்றிக்கொண்டு வரும்போது வேதாளம் விக்ரமாதித்யனிடம் கதை சொல்ல ஆரம்பித்தது. விக்ரமாதித்தா, ஒரு நாள் ஒரு அரண்மனை வாயிற்காவலன் காவல் காக்காமல் தூங்கிக் கொண்டிருந்தான். அப்போது அவன் கனவில் பக்கத்து நாட்டு அரசர் திடீரென படையெடுத்து அரண்மனைக்கு வருவது போல் கண்டான். உடனே விழித்த காவல்காரன் வேகமா அரசரிடம் சென்று, அரசே அரசே, பக்கத்து நாட்டு அரசர் நேரடியாக நம் அரண்மனைக்கு போர் தொடுத்து வருகிறார். இதை கேட்ட அரசர் எல்லா பக்கமும் ஒற்றர்களை அனுப்பி விசாரிக்கச் செய்தார். திரும்பி வந்த ஒற்றர்கள் அந்த காவலாளி கூறியது உண்மைதான் என்றனர். உடனே தளபதி ஒரு பெரும் படையை திரட்டி அரண்மனை கோட்டைச் சுவருக்கு பின்னால் மறைந்து இருந்தார். மறுநாள் பக்கத்து நாட்டு அரசர் அரண்மனை நோக்கி தன் படைகளோட வரும்போது உள்ளே இருந்த படைவீரர்கள் அவர்களை தாக்கி வெற்றி பெற்றனர். அரசர் மகிழ்ச்சியுடன் காவலாளியிடம், உனக்கு எப்படி இது தெரிந்தது? அரசே, அன்று அசதியில் சற்று தூங்கிவிட்டேன். அப்போது என் கனவில் இது தெரிந்தது. அதை கேட்ட அரசர் பரிசு கொடுத்து நன்றி கூறினார். பின் அரசர் அவனை பார்த்து, இன்றில் இருந்து உனக்கு அரண்மனையில் வேலை கிடையாது. இப்போது சொல் விக்ரமா, அந்த அரசர் அப்படி செய்தது சரியா? அரசர் செய்தது சரியே. அவன் கனவு கண்டான் என்றால் அவன் தன் கடமையிலிருந்து தவறிவிட்டான் என்ற அர்த்தம். அரண்மனை பாதுகாப்பில் தூக்கம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதே பழக்கம் தொடர்ந்தால் எதிர்காலத்தில் எதிரிகள் வரும்போது அவன் தூங்கிக் கொண்டிருந்தால் பேரழிவு ஏற்படும்.